வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது தினமும் கூட கொய்யாப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கொய்யாப்பழத்தினுடைய அந்த விதைகள், குறிப்பாக கொய்யாப்பழத்தினுடைய இலைகள் கூட நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். ஸோ நாம் இந்த பதிவில் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழங்களில் கொய்யாப்பழத்தில் அதிகமான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ நம்மளுடைய உடல் பலவிதமான நோய்களுக்கு உட்படுது அப்படின்னா நமக்கு இம்யூன் பவர் குறைவாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ நம்ம இம்யூன் பவரை அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்ட முடியும்னா இம்யூன் பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த இம்யூன் பவரை பெறுவதற்கு அதிகமாக விட்டமின் சி இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பிபி நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். பிபி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவுமே படிஞ்சிருக்காது. ஸோ அந்த படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைத்து கொண்டு நமக்கு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். இதன் மூலமாக இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம், தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அதுக்கு காரணம் பொட்டாசியம் சத்து தான். செரிமானம் நலம் பெறும் கொய்யாப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால இது செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் மலச்சிக்கலையும் நமக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுக்குது. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, ஜீரணம் தொடர்பான பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். செரிமானம் இயல்பாகவே நடக்கும். உங்களுடைய உணவுகள் செரிமானமாகப்படும். செரிமானமானதுலேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். கழிவுகள் மிக எளிமையான முறையில் வெளியேற்றப்படும். அந்த கழிவுகள் வெளியேற்றுவதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ குறிப்பாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ கொய்யாப்பழத்தில் கலோரிகள் குறைவாக இருக்குது, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம வெயிட்டை லாஸ் பண்ணணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும். கொய்யாப்பழம் அது போல ஒரு உணவு தான். இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத முதல்ல தடுத்து நிறுத்தி உடல் எடை இன்னும் வெயிட் ஆகாமல் முதல்ல ஸ்டாப் பண்ணும். அப்புறம் நாம் சாப்பிடக்கூடிய கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைச்சி கொடுக்கும். சர்மம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம இப்போ கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வச்சிங்களா, ஸோ அந்த விட்டமின் சி கிடைக்கும். குறிப்பாக நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ், கழிவுகள், அழுக்குகள், கிருமிகள்லாம் அகற்றப்படுவதால் சர்மத்தில் எந்த விதமான முகப்பொருவும், கரும்புள்ளிகளும், கண் கருவளையங்களும், அதாவது பிம்பிள்ஸு, பிளாக் சர்க்கிள்ஸு, இது மாதிரி பிளாக் பிம்பிள்ஸ் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சர்மம் நமக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. கொய்யாப்பழத்தில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் தேவையில்லாத நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை கொய்யாப்பழம் சாப்பிடும்போது இயல்பாகவே நம்ம குறைத்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும். ஸோ கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. அந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொய்யாப்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்
பரவல், அந்த செல் பரவலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொய்யாப்பழம் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கொய்யாப்பழத்தை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். குறிப்பாக இரவு நேரத்தில் கொய்யாப்பழங்களை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வாயு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. பகல் நேரங்களில் கொய்யாப்பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.